அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதில் வந்து கால்சியம், அயன், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி. அது மட்டும் இல்லாமல் கேரட்டோட முருங்கைக்கீரையில் 4 மடங்கு விட்டமின் ஏ சத்து அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ சத்துள்ள இந்த முருங்கைக்கீரையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சூப்பு வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது, நரம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ டேஸ்டான முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை பூச்சி இல்லாமல் பார்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரை முடி தேங்காய் அரைச்சி கெட்டிப்பால், தண்ணிப்பால் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அரிசி கழுவுனா 2வது தண்ணியை அதில் விட்டுக்கலாம். அடுத்ததா தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் 2 பால் தனியா எடுத்து வச்சுங்க. இது 3வதா எடுத்த பால், அதை இப்ப சேர்த்துக்கிறேன். அடுத்ததா சின்ன வெங்காயம். இந்த சூப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். அடுத்ததா 3 காஞ்ச மிளகாய் ஸ்டவ்ல வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதையுமே இப்ப கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஸ்டேஜ்ல வாஷ் பண்ணி வச்சுக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இதை வந்து நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு கீரை வேகலைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆப்பச்சோடா சேர்த்துக்கோங்க. சூப்பராக சீக்கிரமே வெந்து வந்துடும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்ச கெட்டிப்பால், தண்ணிப்பால் ரெண்டத்தையுமே லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை சூப் நீங்கள் அடிக்கடி குடிச்சு வந்தீங்கன்னா முடி நல்லா கருன்னு அடர்த்தியாக வளருங்க. அடுத்ததா நம்ம இந்த சூப்புக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல ஒரு சூப்பரான வந்து ஒரு பொருள் சேர்த்துக்க போறோம். அதுதான் இந்த பெருஞ்சீரகம். இந்த சூப்புக்கு இந்த ஒரு தாளிப்பு தாங்க ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுல வந்து நான் சின்ன ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன். இதையுமே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம இந்த கீரை சூப்ல வந்து சேர்த்துக்கலாம். கடைசியா தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேல வந்து பெப்பர் தூவி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப்பை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.